வணக்கம். சிவி சண்முகம் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 8:30 மணிக்கெல்லாம் செய்தியாளரை சந்திச்சிட்டார். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எடப்பாடி பழனிசாமியோட அதிமுக 47 எம்எல்ஏக்கள் தான் பெற முடிஞ்சது. 3வது இடத்துக்கு தான் போனாங்க. 3வது இடத்துக்கு போன பிறகு ஒரு ஆலோசனை கூட்டம், எம்எல்ஏக்களோட ஆலோசனை கூட்டம் சென்னையில் நடந்தது. அப்போ எடப்பாடி பழனிசாமி சொன்ன விஷயங்கள் இருக்குல்ல, அது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்தது. என்னன்னு கேட்டிங்கன்னா, திமுகவும் அறுதி பெரும்பான்மை இல்லை, இந்த சைடு அதிமுகவும் இல்லை. ஆனால் கொஞ்சம் அறுதி பெரும்பான்மை இல்லை, விஜய் தாவேக்கா வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி திமுக அதிமுக 2 பேருமே கலந்து ஆலோசனை பண்ணியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் சொல்லுவார்ல, எப்பயுமே ஓபிஎஸ் திமுகவோட மறைமுக கூட்டாளி, அதே போல் செங்கோட்டையன் திமுகவோட மறைமுக கூட்டாளி, எனக்கு தெரியும், திமுகவோட அவங்க தொடர்பில் இருந்தாங்க, அதனால தான் நாங்களை கட்சியை விட்டு அவங்களை நிப்பாட்டினேன் அப்படின்னு சொல்லி அதிமுக தொண்டர்களெல்லாம் ஏமாத்தினார்ல. இப்போ பார்த்திங்கன்னா திமுகவோட ஒரு டையப் போட்டு நம்ம 2 பேருமே கலந்து எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்கலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சு ஓடி இருக்கு. இது சம்பந்தமாக தான் எடப்பாடி பழனிசாமி அந்த எம்எல்ஏக்களோட அவர் ஆலோசனை பண்ணியிருக்கார். அந்த ஆலோசனையில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திமுக அதிமுகவில் இருந்து அது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்கிறதுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க. அவங்க கூட்டணி கட்சிகள் எல்லாமே ஆதரிக்கிறாங்க. நம்மள்கிட்ட இருக்கிறது எம்எல்ஏக்களும் சரி, திமுக அவங்க கூட்டணி கட்சிக்குள்ளே இருக்கிற எம்எல்ஏக்களும் சரி, எல்லாருமே இணைந்து நம்ம முதலமைச்சராகிடலாம், நீங்கள் ஆதரவு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. இப்போ சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணிக்கு மிகப்பெரிய ஒரு டென்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆர் காலத்திலேருந்து திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அரசியலில் முன் வச்சாங்க. அது இப்போ விஜய் கரெக்டாக கையில் எடுத்தார். திமுக தீய சக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்து அவர் மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணார். திமுக மேலே இருந்த அராஜகம், மக்களுக்கு திமுக மேலே இருந்த கோபம், இதெல்லாம் அதிமுகவுக்கு போகாமல் போனதுக்கு காரணம் விஜய் முன்னெடுத்த ஒரு விஷயம்தான். இது எம்ஜிஆர் கையில் எடுத்த விஷயம், ஜெயலலிதா கையில் எடுத்த விஷயம். இந்த விஷயத்தை விஜய் கையில் எடுத்தார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி எடுக்கலை. எடப்பாடி பழனிசாமி ஏன் எடுக்கலை அப்படின்னா, அவர் திமுகவோட ஒரு டீலிங்கில் இருந்தார் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதனால தான் திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் எல்லாமே ஒரு மாற்றத்தை நோக்கி நகர்ந்துச்சு. அந்த மாற்றம் தான் விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துச்சு. சரி, தனி மெஜாரிட்டி கிடைக்கல அப்படிங்கும்போது அவருக்கு என்ன செய்ய முடியும்? தனி மெஜாரிட்டி அமைச்சாகணும். ஆளுநர் ஒரு சைடு ஒரு நெருக்கடி கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் திமுக கூட்டணி கட்சியெல்லாம் ஆதரிச்சது. சரின்னா அவர் முதலமைச்சராக உட்காந்துட்டார். இப்போது எடப்பாடி பழனிசாமி சொன்ன அந்த விஷயம் இருக்குல்ல, அது சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணிக்கு பிடிக்கல. அதிமுகங்கிற ஒரு கட்சி திமுகவுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி. அப்படிப்பட்ட ஒரு கட்சியை திமுகவோட இணைஞ்சு நான் முதலமைச்சர் பதவி ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதை எப்படி அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்குவாங்க? எதிர்காலத்தில் திமுக அதிமுக ஒன்றா போயிடும். திமுக அதிமுக விழுங்கிடும். அதிமுக ஒரு தனியாக அதோட பிம்பத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சிவி சண்முகம் சொன்னார். இந்த விஷயம் உண்மை தான். இது பரபரப்பாக எல்லாருமே பேசப்பட்ட ஒரு விஷயந்தான். ஆனால் பார்த்திங்கன்னா, செங்கோட்டையன் ஏற்கனவே அதிமுக அவர் அதிமுகலேருந்து விரட்டப்பட்ட பிறகு அவர் தாவேக்கால போனார். அப்போ கூட செங்கோட்டையன் ஒன்றும் இல்லாமல் சுத்த போகிறாரு பாரு அப்படி இப்படிலாம் எடப்பாடி பழனிசாமி சொன்னார். இன்றைக்கி அவர் பொதுப்பணித்துறை அமைச்சர். அப்படி ஒரு சூழ்நிலை மாறிப்போச்சு. இன்றைக்கி ஜேடிஜே பிரபாகர் சபாநாயகர், அவரை பார்த்து தான் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாரு. நீங்கள் ஏற்கனவே எம்ஜிஆர் காலத்தில் எம்எல்ஏவாக இருந்தீங்க, அம்மா காலத்தில் எம்ஜிஆராக இருந்தீங்க, உங்களுக்கு தெரியும் அப்படின்லாம் பேசுகிறாரு. அவர் எத்தனை தடவை எடப்பாடி பழனிசாமிகிட்ட ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்குங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. இன்றைக்கி போய் கெஞ்சிருக்கீங்க. ஆனால் ஓபிஎஸ் இருக்க வேண்டிய இடம் அந்த இடம். ஓபிஎஸ் அதிமுக உரிமை மீட்பு குழுவை அப்படியே கொண்டு போய் தாவேக்கோட கூட்டணி வச்சுருந்தார் அப்படின்னா இன்றைக்கி அவர் சபாநாயகர் ஆகிருப்பார். ஏன்னா அந்த அளவுக்கு சூழ்நிலை இருந்தது. நிறைய பேர் மாவட்ட செயலர்களோட ஆலோசனை பண்ணார், கட்சி நிர்வாகிகளோட ஆலோசனை பண்ணார் ஓபிஎஸ். அப்படிலாம் பண்ணும்போதெல்லாம் ஒரு விஷயத்தை அவங்க மறக்காமல் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, எல்லாருமே தாவேக்கோட கூட்டணி வைக்கலாம், திமுகவோட போகிறதோட தாவேக்கோட நம்ம கூட்டணி வைப்போம், அவங்களுக்கு பெண்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் ஓபிஎஸ் அதை நம்பலை, ஏற்றுக்கலை. அரசியலில் பழுத்து பழந்துன்னு கொட்டை போட்ட நபர் அப்படின்லாம் சொல்கிறவங்களுக்கு அரசியலில் கணிக்க முடியாது அப்படிங்கிறது தான் இந்த உதாரணமாக போச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி இவங்க தலைமையில் ஒரு குழு இருக்குது. அவங்களும் சபாநாயகர்கிட்ட ஒரு கடிதத்தை கொடுத்துருக்குறாங்க. அவங்க என்ன நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, தாவேக்காவை நாங்கள் ஆதரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட இவங்கள்ட்ட ஒரு 47 எம்எல்ஏக்களில் ஒரு 32 எம்எல்ஏக்கள் தான் இருக்கணும். 32 எம்எல்ஏக்கள் இருந்தால் கட்சி தாவல் சட்டம் பாயாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்போ இருக்கா அப்படின்னா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 17 எம்எல்ஏக்கள் அங்கிட்டு சொல்லியிருக்கிறாங்க, எடப்பாடி பழனிசாமி ஆதரித்து அவரை சட்டமன்ற குழு தலைவராக ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி சிவி சண்முகம் ப்ரெஸ்ஸை சந்திக்கும் போது பார்த்திங்கன்னா, எடப்பாடி பழனிசாமியை யாரெல்லாம் ஆதரித்தவங்களில் பல பேர் சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி ஆதரிச்சிருக்கிறாங்க.
இதெல்லாம் பார்க்கும்போது இவங்களும் ஒரு மனு கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் கொண்ட ஒரு மனு கொடுத்துருக்குறாங்க. கையெழுத்து போட்ட ஒரு மனுவை கொடுத்துருக்காங்க. இப்போ சபாநாயகர் என்ன செய்வார்? யார் உண்மையான அதிமுக? எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செயல்படுறவங்கள வந்து கட்சி தாவல் சட்டத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி சபாநாயகர்கிட்ட மனு கொடுப்பாரா? அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ எஸ்பி வேலுமணியும் சரி, சிவி சண்முகம் தரப்பும் சரி, எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க நாங்கள் தாவேகாவை ஆதரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது விஜய்க்கு ப்ளஸ் பாயிண்ட் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, தாவேகா வந்து இன்றைக்கி கம்யூனிஸ்ட் கட்சிகளையோ விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளையோ நம்பிட்டு கடைசி வரைக்கும் 5 வருஷத்தை ஓட்டுறது ரொம்ப கஷ்டம். ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு பயந்து பயந்து இருக்கணும், இல்லை அவங்க சொல்கிற டிமாண்டுகளை வந்து ஒத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அதனால் வந்து விஜய் ஒரு முடிவை எடுத்து செங்கோட்டையன் மூலமாக தான் சிவி சண்முகம் எஸ்பி வேலுமணிகிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. இப்போ இந்த கட்சி உடஞ்சி இந்த குரூப் வந்து தாவேகாவை நாளைக்கு ஆதரிக்க போகிறாங்க. நாளைக்கு வந்து சட்டமன்றத்தில் வந்து தனி மெஜாரிட்டியை வந்து நிரூபிக்கணும்னு சொல்லி ஆளுநர் சொல்லியிருக்காரு. விஜய்க்கு வந்து இவங்களை கம்யூனிஸ்ட்டுகள் விடுதலை சிறுத்தைகளை விட சிவி சண்முகம் எஸ்பி வேலுமணி தரப்புல இருந்து வர்ற இந்த ஆதரவு கிட்டத்தட்ட 32 எம்எல்ஏக்களோட ஆதரவு இருக்குல்ல, இந்த ஆதரவு வந்து அவருக்கு விஜய்க்கு வந்து ரொம்ப தேவைப்படுது. அதனால் கண்டிப்பாக நாளைக்கு வந்து தாவேகாவுக்கு வந்து நம்பிக்கை வாக்கெடுப்பில் வந்து அதிக ஓட்டுகள் தான் விழுவும். இது வந்து இனிமேல் அவருக்கு வந்து பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சிவி சண்முகம் எஸ்பி வேலுமணி இந்த குரூப் எல்லாருமே வந்து அப்படியே செங்கோட்டையன்ட்ட பேசிட்டாங்க, விஜய்கிட்ட பேசிட்டாங்க அப்படின்னா சாதாரணமாக பேசியிருக்க வாய்ப்பு இல்லை. ஒரு அக்ரிமெண்ட் ஏதாவது போட்டிருப்பாங்க. இப்போ சிவி சண்முகம் தரப்புலேருந்து ஒரு 7 பேருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து 10 ஆண்டுகள் ஆட்சியில் இல்லை, ஆட்சி அதிகாரத்தில் இல்லை, இன்னமும் தொடர்ந்து நம்ம இருக்க போகிறோம், இப்படியே இருக்க போகிறோம்னா கட்சி தொண்டர்கள் அதிமுக விட்டு வெளியே போயிடுவாங்க. அதிமுகவில் ஒரு ஒருங்கிணைப்பே இல்லை. 2வது, எடப்பாடி பழனிசாமி யார்கிட்டையும் கலந்து ஆலோசனை பண்ணி ஒரு முடிவு எடுக்கிறதே கிடையாது. நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் எஸ்பி வேலுமணி வந்து பாஜகவோட கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவர் அதை கேட்காம பாஜகட்டேருந்து விலகிறாரு. அப்படி விலகாமல் இருந்திருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய அளவில் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு 10 தொகுதியாவது ஜெயிச்சிருக்க முடியும். அவர் வந்து அப்போ ஒரு முடிவு எடுத்தது, அந்த முடிவும் தப்பாக போச்சு. இப்போ வந்து அதிமுக தாவேகா கூட்டணி ஆரம்பத்திலே வந்து உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சியில் வந்து இறங்கினாங்க. அது அப்படியே நின்று போச்சு. காரணம் வந்து பாஜக உடனே இங்கே துண்டை போட்டு எடப்பாடி பழனிசாமியை லாக் பண்ணிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி ஏதோ ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டார். அவர் சம்பந்திக்கு எடுத்து கொடுத்த கான்ட்ராக்டு, அவங்க பண்ண மோசடி, எல்லா விஷயத்தையும் அமித்ஷா கையில் வச்சு தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 2025 ஏப்ரல்லே வந்து எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டு கூட்டணிக்குள்ளே போட்டார். 2வது, அவர் பண்ண தப்பு அண்ணாமலை மாநில தலைவராக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி. அண்ணாமலை மாநில தலைவராக பாஜகவில் தொடர்ந்து இருந்தால் கூட இந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியை கண்டிப்பாக ஏற்றிருக்கவே முடியாது எடப்பாடி பழனிசாமினால். அந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி நிறைய வேலைகளை பார்த்தாரு. கட்சிக்குள்ளே இருக்கவங்கள ஒழிச்சது இல்லாமல் கூட்டணி கட்சிக்குள்ளே இருக்கவங்களையும் இவங்க தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி வேலை பார்த்தார். ஒரு சைடு பாஜகவையும் அழைச்சி விட்டார். நயினா நாகேந்திரன், தமிழிசை, வானதி சீனிவாசன் இவங்க எல்லாமே சேர்ந்து கட்சியை வந்து கபாலீகரம் பண்ணி பாஜகவையும் நாஸ்தி பண்ணிட்டாங்க. 12% வாக்குகள், 11.8% வாக்குகள் வச்சுருந்த பாஜக இன்றைக்கி 3% கீழே வந்துருச்சு. என்னடா இது, அண்ணாமலை எவ்வளோ தூரம் கொண்டு வந்து கஷ்டப்பட்டு என் மக்கள் என் மண் அப்படின்னு சொல்லி அலைஞ்சு மனுஷன் ஒரு கட்சியை இவ்வளோ உயர்த்து கொண்டு வந்த கட்சியை அப்படியே எடப்பாடி பழனிசாமியோட சேர்ந்து கூட்டணி வச்சு எடப்பாடி பழனிசாமி அதிமுக அழிச்சது இல்லாமல் இந்த சைடு வந்து பாஜகவையும் ஒழிச்சு விட்டீங்களே அப்படின்னு சொல்லி பாஜகக்காரங்களும் எடப்பாடி பழனிசாமி மேலே கோவத்தில் இருக்காங்க. இந்த சைடு சிவி சண்முகம் குரூப்பெல்லாம் வந்து இனிமேல் எடப்பாடி பழனிசாமி பேச்சை கேட்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ வந்து கட்சி வந்து பிளவுபடுது. ஆனால் எஸ்பி வேலுமணி ஒரு விஷயத்த சொல்கிறார். இபிஎஸ் வந்து இதை ஒத்துக்கணும், ஏற்றுக்கணும், நாங்கள் எடுக்கிற முடிவை ஏற்றுக்கணும், சீக்கிரமாக வந்து ஒரு பொதுக்குழுவை கூட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவ்வளோ சீக்கிரத்தில் பொதுக்குழுவை கூட்டிடுவாரா? கண்டிப்பாக கூட்ட மாட்டார். பொதுக்குழுவை கூட்டினா அவருக்கு எதிரான தீர்மானங்கள் போடப்படும். எப்படியெல்லாம் ஓபிஎஸ்க்கு செஞ்சாரோ அதே விஷயம் எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போ நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். அதனால் வந்து எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாக அதுக்கு ஒத்துக்க மாட்டார். ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, உள்ளாட்சி தேர்தல் இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ளே உள்ளாட்சி தேர்தல் வந்துடும். இந்த உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக 2ஆக பிளவுபட்டு கிடக்குது, நான் தான் உண்மையான அதிமுக அப்படின்னு சொன்னாங்கன்னா நீதிமன்றத்துக்கு போவாங்க. நீதிமன்றத்துக்கு போனாங்க அப்படின்னா சின்னம் முடங்கிடும். இதுதான் தேவை பாஜகவுக்கும், இதுதான் தேவை திமுகவுக்கும். திமுக வந்து விஜய் சொன்ன மாதிரி டிஎம்கே வெஸ் டிவிகே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் உருவாகும். சரி, இவங்கெல்லாம் தாவேகா சைடு ஆதரிக்கிறாங்க அப்படின்னா அதிமுக தாவேகாவோட ஒரு கூட்டணி கட்சி மாதிரி இயங்கும். ஆனால் தேர்தல் சமயத்தில் அவங்களும் உள்ளாட்சி தேர்தலில் தாவேகாவோட கூட்டணி வச்சு அவங்க ஜெயிப்பாங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா அதிமுக தலைமையில் தான் கூட்டணி உருவாகும். ஆனால் உள்ளாட்சி தேர்தல், வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தல், இந்த தேர்தல் எல்லாத்துலேயுமே தாவேகா தலைமையில் அதிமுக செயல்படும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக உருவாயிடுச்சு.
ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு அது விருப்பம் இல்லை. ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி திமுக கூட கூட்டணி வச்சு நான் அமைச்சரில் முதலமைச்சர் ஆகிறேன்னு சொல்கிறதுக்கு இது எவ்வளவோ தேவலாம் அப்படின்னு சொல்லி தான் இவங்க நினைக்கிறாங்க. ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்தா தான் கட்சியை வந்து காப்பாற்ற முடியும், கட்சிக்காரனுக்கு ஏதாவது செய்ய முடியும், இல்லை அடுத்த தேர்தலையும் சந்திக்க முடியும். இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து கட்சியை எடப்பாடி பழனிசாமினால் கட்சி காணா போயிடும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு எல்லாருமே வந்துட்டாங்க. மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ சபாநாயகர்கிட்ட இப்போ இவங்களுக்கு எதிராக கட்சி தாவல் சட்டத்தின் கீழே நடவடிக்கை எடுங்க, ஒரு 30 எம்எல்ஏக்கள் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சபாநாயகர்கிட்ட ஜேடிஜே பிரபாகர்கிட்ட கொண்டு போய் இவர் வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு மனுவை கொடுக்குறாரு அப்படின்னா தாவேகா அதை தூக்கி கடப்பில் போட்டுருவாங்க. தெரியும் அறுதி பெரும்பான்மை யாருக்கு இருக்குங்கிறது தெரியும். அதனால் வந்து இதை அவங்க தாவேகாவை ஆதரிக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமியும் தாவேகாவை ஆதரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும், இல்லை ஆதரிக்க முடியாத ஒரு நிலைமை கூட வரும். ஏன்னா செங்கோட்டையன் இருக்கார். செங்கோட்டையன் அங்கே எஸ்பி வேலுமணிகிட்டையும் சிவி சண்முகத்திட்டையும் விஜயபாஸ்கர்கிட்டையும் தான் பேசிகிட்டு இருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமியை பற்றி அவர் கண்டுக்கிறதே இல்லை. எடப்பாடி பழனிசாமினால தான் அதிமுக அழியுது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு அவரே வந்துட்டார். இனிமேல் அதிமுகவை பினிங்ஸ் பறவைலாம் கிடையாது, அது செத்துப்போன பறவை ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலைக்கு அதிமுக தொண்டர்கள்லாம் வந்துட்டாங்க. அதிமுக காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இப்போ எல்லாத்துட்டையும் இருக்குது. யார் காப்பாற்ற போகிறா அப்படிங்கிறதே தெரியல. எஸ்பி வேலுமணியா, சிவி சண்முகமா, சசிகலாவா? ஏன்னா ஓபிஎஸ்ட்டை இந்த செய்தியாளர்கள் கேட்டாங்க, என்னங்க திரும்பவும் அதிமுகவுக்குள்ள பிளவு ஏற்படுதுன்னா அவர் சிரிச்சுக்கிட்டே போயிட்டார். அதை தான் நான் பல வருஷமாக சொல்லிக்கிட்டு இருந்தேன் எடப்பாடி பழனிசாமிகிட்ட. கேட்கவே இல்லை. அப்போல்லாம் எடப்பாடி பழனிசாமி ஜால்ரா போட்டிங்க, இது மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகுன்னு சொன்னேன், கேட்கவே இல்லை. இப்போ நடந்து போச்சுல, போங்க அனுபவிங்க, நான் திமுக சைடு போயிட்டேன் போங்க அப்படின்னு சொல்லி போயிட்டார். அவர் பாட்டுக்கு போயிட்டார். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எடப்பாடி பழனிசாமி முகமே செத்து போச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பார்க்க பாவமாக தான் இருக்குது. ஆனால் அவர் மேலே பரிதாபப்படவே கூடாது. அதிமுக எப்படி இருந்த ஒரு கட்சியை திமுகவோட எதிர்ப்பு ஓட்டுகள் அதிமுகவுக்கு வரவிடாமல் செஞ்சுட்டாரே அப்படிங்கிற ஒரு கோபம் அதிமுகவில் இருக்க 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாத்துக்குமே இருக்குங்க. பயங்கரமாக இருக்குது. அதிமுக தொண்டராக இருக்கிற ஒவ்வொருத்தனுக்குமே அந்த உணர்வு இருக்குது. இனிமேல் அதிமுக தொண்டனாக இருந்து என்ன பண்ணுறது, அதிமுக வெஸ் திமுக அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை கொண்டு வரதுக்கு பெரும் பாடுபட்டாகணும். கட்சியை வளர்ச்சி பாதையில் கொண்டு போகிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணணும். அதிமுக திரும்பவும் பழைய செல்வாக்கில் கொண்டு வரதுக்கு கடினமான உழைப்பு இருக்கணும். இளைஞர்கள் தேவை, மகளிர் தேவை. ஜெயலலிதா இருந்த காலகட்டத்தில் இருந்த ஆளுமை போல் செயல்படணும். ஆனால் விஜய் அந்த ஆளுமையோடு செயல்படுவாரா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா அவருடைய கையெழுத்து இன்றைக்கி வந்து ஒரு 700 டாஸ்மார்க்கில் மூட சொல்லி கையெழுத்து போட்டிருக்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது மக்கள் மத்தியில் கொஞ்சம் செல்வாக்கு அவருக்கு விஜய்க்கு ஏறும். ஜெயலலிதா போல் ஒரு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து விஜய் செயல்படுறாரு அப்படின்னா கண்டிப்பாக அது மிகப்பெரிய ஒரு தொடர்ந்து விஜய் தாவேகா வந்து ஆட்சியில் உட்கார்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. திமுகவும் கொஞ்சம் போராடணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இப்போ விஜய் உருவாக்கிட்டு இருக்காரு. நாளைக்கு விஜய் கண்டிப்பாக வந்து அவருடைய பெரும்பான்மையை நிரூபிச்சிருவார். இப்போ சிவி சண்முகம் வந்து நாளைக்கு விஜயை ஆதரிக்க போகிறோம்னு சொல்லிட்டார். தாவேகா ஆதரிக்க போகிறோன்னு சொல்லியிருக்காரு. 8 அமைச்சர் பதவி கேட்டிருக்காங்க, கொடுக்குறதுக்கு ஓகே தான் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து இது ஒரு பிரச்சனையாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எடப்பாடி பழனிசாமிக்கு தான் தொடர்ந்து சிக்கல் வந்துக்கிட்டே இருக்குது. என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இவங்க மேலே கட்சி தாவல் சட்டம் போட்டார்னாலும் சரி, நீதிமன்றத்துக்கு போனாலும் சரி, உள்ளாட்சி தேர்தலில் இரட்டை இலை சின்னம் முடக்கப்படும் எடப்பாடி பழனிசாமியால் அப்படிங்கிற மாதிரி அதிமுக தொண்டர்கள் உணர்றாங்க. பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க.